வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 64% டிஏ உயர்வு புதிய அகவிலைப்படி 2026 ஜூலை மாதம் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் தகவல் சார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கு இடையில் எட்டாத ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58% 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்திருக்கிறது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.20% அதிகரித்துள்ளன. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி அல்லது அகவிலை நிவாரணம் என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படும் வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படும். இதனால் அடிப்படை சம்பளம் அதிகமானவருக்கு அதிக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3% முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 2026 AICPE குறியீடு 149.1 இருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 12 மாத சராசரி AICPE குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் டிஏ உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% இருக்கும் அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63% அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு இயலாத ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் எட்டாத ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.